Hi student, welcome to இனிக்கும் கணக்கு 8ஆம் வகுப்புல எக்ஸசைஸ் 4.2ல இருக்கக்கூடிய 9வது 10வது கணக்கு பார்க்க போறோம். கணக்க படிச்சுக்கலாம். பாருங்க. தர அடையாளத்தை பெற்ற ஒரு காற்று பதனாக்கியின் அதாவது ஏசி பதனாக்கினா ஏசி குறித்த விலை 38,000 ஆகும். வாடிக்கையாளர்களுக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஒன்று, விற்பனை விலையானது அதே 38,000 ஆனால் கூடுதலாக 3,000 மதிப்புள்ள கவர்ச்சிகரமான பரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 38,000 கொடுக்கணும், அப்புறம் கூடுதலாக நம்மளுக்கு 3,000 மதிப்புள்ள கவர்ச்சிகரமான பரிசுகள் அவங்க தராங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு என்னன்னா, குறித்த விலையின் மீது 8% தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடி கொடுக்குறாங்க, ஆனால் இலவச பரிசுகள் எதுவும் கிடைக்காது. எந்த சலுகை சிறந்ததாகும்? இதுவா நம்ம எதில் வாங்கினா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பதனாக்கியினுடைய விலை 38,000. சரிங்களா? அதில் நம்ம எதை வாங்கலாம்? ஃபஸ்ட்டு சான்ஸில் வாங்கலாமா, செகண்ட் சான்ஸில் வாங்கலாமான்னு பார்க்கலாம். சரி, வாங்க கணக்கை போட்டு பார்க்கலாம். 9th சம் ரெஃபர் சம் நம்பர் 9, பேஜ் நம்பர் 138. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம தீர்வு போட்டுக்கலாம். தீர்வு முதல் கணக்குக்கு தீர்வு. விற்பனை விலையானது 38,000 தான், ஆனால் கூடுதலாக 3,000 மதிப்புள்ள கவர்ச்சிகரமான பரிசுகள் கொடுக்குறாங்க. விற்பனை விலை நமக்கு இதில் விற்பனை விவினா விற்பனை விலை ரூபாய் 38,000. சரிங்களா? கவர்ச்சிகரமான பரிசுகள் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொன்னால் 3,000க்கு தராங்க. பரிசுகள் இந்த பரிசுகளுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா தர தேவையில்ல. அது 38,000க்கு வாங்கினா 3,000 மதிப்புள்ள பரிசுகள் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இந்த 3,000 கழிப்போம். கழித்து பார்த்தா இங்கே எவ்வளோ தரோம்? 38ல் 3 போச்சுன்னா 35,000. சரிங்களா? 35,000 மதிப்பு தான் அந்த, அதாவது 35,000 அந்த ஏசியினுடைய விலை. ஏசியின் விலை. இதுக்கு பேர் அக்கௌண்ட்டுன்னு வந்துடும். இது ஏசியின் விலை. சரிங்களா? ரூபாய் 35,000. இதுதான் ஃபஸ்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு. செகண்டில் பார்ப்போம். நமக்கு செகண்டுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா குறித்த விலையின் மீது 8% தள்ளுபடி கிடைக்குது. சரிங்களா? தள்ளுபடி 8%, 100க்கு 8 ரூபாய் தள்ளுபடி கிடைக்குது. அப்போது நமக்கு குறித்த விலைங்கிறது என்னது? 38,000. சரிங்களா? 38,000க்கு எவ்வளோ தள்ளுபடி? மொத்த தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 8%. குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு 38,000. தேர்ஃபோர் மொத்த தள்ளுபடி பார்க்கணும். நம்ம மொத்தமாக எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாங்க? ரூபான்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 38,000 இன்ட்டு 8/100. சரிங்களா? இது பேருக்குன்னா 100க்கு 8 ரூபான்னா 38,000க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுது. மீதி எவ்வளோ வரும்? இந்த 0 இருக்குது, 8 8 8s are 64க்கு 4 மீதி 6 இருக்கும். 3 8s are 24, 24 6 30.
அப்போ நமக்கு தள்ளுபடி எவ்வளோ? 30,040 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போது குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி போக மீதி கிடைக்கிறது தான் விற்பனை விலை. சரிங்களா? இப்போ வந்து விற்பனை விலை பார்ப்போம். விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை 38,000 மைனஸ் தள்ளுபடி. சரிங்களா? விற்பனை விலை குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி போக எவ்வளோ வருது? 38,000ல் 3,040 ரூபா தள்ளுபடி. மீதி எவ்வளோ? 0ல் 0.0 0ல் 4 போகாது. கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கினா 10 10ல் 4 போனால் 6 9 இருக்கும். 9ல் 0 போனால் 9. இங்கே வந்து 7 இருக்குது. 7ல் 3 போனால் 4. இங்கே 3 இருக்குது. இப்போது நமக்கு இங்கே பாருங்கள் 34,960 ரூபா தான். 34,960 இதுதான் ரூபாய். இது என்னது? விற்பனை விலை. சரிங்களா? இப்போ எது அதிகம்? இது அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போது இது குறைவாக இருக்குது. 40 ரூபா குறைவாக இருக்குது. அதனால் இதை தான் நம்ம செகண்டை தான் தேர்ந்தெடுப்போம். குறைவாக இருக்குதுங்கிறதுனால செகண்டை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். சரியா? இப்போ நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி? இரண்டாவது சலுகை. நான் இங்கே ஆன்சர் எழுதுகிறேன், அதை நீங்கள் அப்புறம் எழுதிடுங்க. இந்த ஆன்சர் வந்து 2 தான். இதை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இரண்டாவது சலுகை சிறந்தது. சரிங்களா? ஓகே. ஒரு சில இடத்துல வந்து பரிசுகளும் வந்து ஒர்த்தபுளாக கொடுத்தா இதுவும் சிறந்ததாக தான் இருக்கும். ஆனால் பணம்னு பார்க்கும்போது இதில் 40 ரூபா நமக்கு குறையுது. செகண்டில் 40 ரூபா குறையுது. இதில் 40 ரூபா அதிகமாக கொடுக்குறோம். இந்த பொருளையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 10வது சம் படிச்சுக்கலாம். ஒரு மெத்தையின் குறித்த விலை 7,500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க. பத்தாவது சம் வந்து எழுதிப்போம். ரெஃபர் சம் நம்பர் பேஜ் நம்பர் 138. சரியா? குறித்த விலை நம்ம வந்து தீர்வு போட்டுக்கலாம். தீர்வு குறித்த விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 7,500. சரிங்களா? 2 தொடர் தள்ளுபடிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாவே 2 தொடர் தள்ளுபடிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாவே அதை நம்ம எப்படி வச்சுக்கணுன்னா 1 மைனஸ் a/100 இன்ட்டு 1 மைனஸ் b/100 இன்ட்டு குறித்த விலை. இன்னும் நம்ம விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை செய்யணும். இப்போது குறித்த விலை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 2 தள்ளுபடிகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டிய பணம். வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டிய பணம்ங்கிறது தான் விற்பனை விலை. சரிங்களா? அதை தான் கேட்பாங்க. அதுதான் வாடிக்கையாளர் கொடுப்பாரு. சரி, விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 மைனஸ் a/100 இன்ட்டு 1 மைனஸ் b/100. இது ஃபார்முலா. இன்ட்டு குறித்த விலை. இது புரியுதா பாருங்கள்.
தொடர்ந்து 2 தள்ளுபடிகள் கொடுத்தா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இங்கே ஏங்கிறது என்ன, பி என்னங்கன்னா, ஏங்கிறது முதல் தள்ளுபடி, பிங்கிறது 2வது தள்ளுபடி. சரிங்களா? 1 மைனஸ் முதல் தள்ளுபடி எவ்வளோ, 10%. 10 போட்டுருங்க, 10/100. 2வது 1 மைனஸ் பிக்கு 20 போடணும். இன்ட்டு குறித்த விலை 7500. சரியா? இப்போ பாருங்கள் என்ன செய்யணும், இதை பொதுவாக அங்கே எடுத்துக்கணும். அதாவது பகுதியில் ஒரே எண் இருக்கணும். 100 வர்ற மாதிரி 100 குறுக்கு பெருக்கல் -10 கீழே 100 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 100 மைனஸ் 20/100 இன்ட்டு 7500. சரியா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ 100லேருந்து 10 கழிச்சா 90/100 இன்ட்டு 100லேருந்து 20 கழிச்சா 80/100 இன்ட்டு 7500. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிச்சிடலாம், இந்த சைபருக்கு இங்கே அடிக்கலாம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாம். சரியா? மீதி இருக்கிறது என்ன, 9 8 72 இன்ட்டு கீழே 1 தான் இருக்குது, 75. அப்போது 72 பெருக்கல் 75 பெருக்குனா என்ன வரும், 2 5 10க்கு சேவை பாக்கி 1, 7 5 35 36, 2 7 14க்கு 4 பாக்கி 1, 7 49 50, 4 10க்கு சேவை பாக்கி 1, 4 5, 5400. விற்பனை விலை 5400 வருது. 7500 ரூபா குறித்த விலை. அதில் 10% ஃபஸ்ட்டு, அப்புறம் 20% தொடர்ந்து கொடுக்குறாங்க. அதனால் அந்த பொருளினுடைய விலை 5400 ரூபா வருது. தேர்ஃபோர் விற்பனை விலை, இந்த கடைக்காரர் இந்த வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை, அதுதான் விற்பனை விலை. அதாவது தேர்ஃபோர் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் 5400. ஓகேவா? ஓகே, பாய்.